வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தஞ்சை மாவட்டத்தில் மக்களால் பிஜிஆர் என்று அன்போடு அழைக்கப்படும் பிஜி ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட தலைவராக தஞ்சையில் பொறுப்பேற்று சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்று அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து நேர்காணலில் சில கேள்விகள் கேட்க உள்ளோம். திரு பிஜிஆர் அவர்களிடம் ஒரு சிறு அறிமுகம். என்னுடைய 13-14 வயதிலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் தலைவர் காமராஜர் கீழே பற்றோடு பணியாற்றி வருகிறேன். மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், வட்டார காங்கிரஸ், சேவாதளம், மாவட்ட காங்கிரஸ், இன்று பல படிநிலையிலிருந்து மாறி மாறி இந்த இயக்கத்திற்காக செயலாற்றி வருகிறேன். மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் செயலாற்றி வருகிறேன். இன்று இந்த தேசம் இந்திய மகாத்மா காந்தி அவர்களை வெறுத்தவர்கள், தேசபிதா மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்தவர்கள், மனுஸ்மிருதி அடிப்படையில்தான் இந்திய அரசியல் சட்டம் வகுக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள், இந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களிடத்திலே இன்றைய தினம் ஆட்சி மாறிவிட்டது. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு மக்கள் விரோத அரசாக இன்றையும் உருமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த களப்பணியில், இந்த கள போராட்டத்திலே நாங்கள் தேசத்தையும் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே எங்கள் இயக்கம் இன்றைய தினம் பணியாற்றி வருகிறது. அதில் ஒரு போராளியாக நான் இருந்து செயலாற்றி வருகிறேன். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பூத்து கமிட்டி அமைப்பதில் தீவிரம் காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தஞ்சை மாநகரத்தில் பூத்து கமிட்டி அமைத்து தமிழகத்தில் முதலாக நீங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை கார்டை வழங்கியுள்ளீர்கள், அட்டை வழங்கியுள்ளீர்கள். இந்த முதல் நிலையில் இப்போ இன்று இந்த தமிழக காங்கிரஸ் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒரு இயக்கத்திற்கு உன்னதமான தலைமை வேண்டும், உறுதியான கொள்கை வேண்டும், பற்றற்ற பரப்புரையாளர்கள் வேண்டும், ஸ்தாபன கட்டமைப்பு வேண்டும். இந்த நான்கையும் ஒருங்கிணைக்க ஸ்தாபன கட்டமைப்பு வேண்டும். எங்களிடத்திலே உன்னதமான தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி போன்ற சிதம்பரம் போன்ற தலைவர்கள் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய கொள்கை தேசபிதா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மரியாதைக்குரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களால் எங்களுடைய கொள்கை வகுக்கப்பட்டது. ஆக சிறந்த கொள்கையை அவர்களுடைய வழித்தோன்றல்களாக நாங்கள் இன்றைய தினம் பரிணமித்து கொண்டிருக்கின்றோம்.